தாவீதுனுடைய வாழ்க்கையில, அதாவது இடர்கள் வரும்போது என்ன தேவை, அல்லது விழுந்து போகும் பொழுது, அல்லது நம்ம போக வேண்டிய எல்லையிலிருந்து தவறி போகும் பொழுது என்ன வேண்டும், அல்லது அந்த நிலைமையில நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். தாவீது மிகப்பெரிய ராஜா. எல்லாரும் யுத்தத்துக்கு போற வேளையில அவன் யுத்தத்துக்கு போகாம இருந்து அந்த அரண்மனையில உப்பருகிலே உலாவினதுனாலே பத்சபேல் குளிப்பதை பார்த்து அவன் யாருன்னு விசாரித்து அழைச்சிட்டு வந்து தவறாக இருந்து அது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுனால அந்த உரியாவை கொலை செய்ய திட்டமிட்டு கொலை செய்து அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு பத்சபேலை தனக்காக எடுத்துக்கொண்டான். பாருங்க, தாவீது இதெல்லாம் செய்யறப்போ அவன் மைண்ட்ல என்ன இருந்தது அப்படின்னா, இது யாருக்குமே தெரியாது. தவறு செய்யும் பொழுது அல்லது விழும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த தவறு அவன் செய்யறான். ஆனா தாவீதுனுடைய மைண்ட்ல என்ன என்ன இருக்குன்னா, இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு. பாருங்க, நம்ம இன்னைக்கு நம்ம ஏதாவது தவறு செய்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தா, தவறு செஞ்சிட்டா யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம செய்வோம். ஆனா நிறைய பேருக்கு அது தெரியும். நம்ம நம்ம தவறு செய்யறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நம்ம மைண்ட்ல என்ன நினைச்சுக்கோன்னா, நான் செய்யறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு. சில அங்க அரசல் புரசலா பேசிக்குவாங்க. இவர் இப்படி பண்றாரு, இவன் இப்படி பண்றான், அல்லது இவள் இப்படி பண்றாங்க அப்படின்னு. அதை பத்தியெல்லாம் நமக்கு ஒண்ணு பெருசா தெரியாது. அதை பத்தி நினைக்கவும் மாட்டோம். தாவீது அப்படிதான் நினைச்சிட்டான். நான் ராஜா, நான் இப்படி செஞ்சா இதை பத்தி யாரும் கேள்வி கேட்க முடியாது, அல்லது யாருக்கு இது தெரியாது அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம். இது கொஞ்சம் கொஞ்சம் கருகலான ஒரு சத்தியம். நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா புரியும். நம்ம இந்த சமயத்துல என்ன செய்யணும், அல்லது நமக்கு என்ன தேவைங்கிறத நாம கற்றுக்கொள்கிறோம். 12வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல் இருந்தது. கவனிங்க, இங்கே நாத்தான் வந்து தாவீதினிடத்துல ஒரு சம்பவத்தை சொல்றார். ஒரு கதை வடிவில் அல்லது ஒரு ஊமையாய் தாவீதுக்கு விளக்கும்படி ஒரு சம்பவத்தை சொல்றார். அதுக்கு முன்ன நம்ம அந்த 1வது வசனம் பாருங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. சரி, இந்த கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பும் பொழுது தாவீதினுடைய நிலைமை என்ன? தாவீது கிட்டத்தட்ட தேவனுடைய 10 கட்டளை பிரமாணத்தில் 4 கட்டளைகளை மீறிவிட்டான். கிட்டத்தட்ட 40% விழுந்து போனவனாய்
தவறி விழுந்தவனாய் காணப்பட்டான். பாவம் செஞ்சுட்டான். 40% பாவம் செஞ்சுட்டான். பாருங்க, ஒரு பாவம் செய்த ஒரு மனிதனிடத்துல தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்து போன அல்லது முற்றிலுமாய் பாவத்திலே மூழ்கி போன, பெலனிழந்த, தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த ஒரு மனுஷனிடத்துல ஒரு தீர்க்கதரிசியை யார் அனுப்பினாராமா? கர்த்தர் அனுப்பினார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே விழுந்து போன சூழ்நிலையிலே காணப்படுவீர்களானால், ஒருவேளை அது நோயா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பாவத்திலே விழுந்தவர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் விழுந்து போய் இருப்பீர்களானால், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் மேல அக்கறை உள்ளவராய் இருந்து யாரையாகிலும் அனுப்பி உங்களை அந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்க விரும்புகிறார். அந்த நிலைமையிலிருந்து உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒரு பாவம் செஞ்சு விழுந்து போயிட்டான். ரொம்ப ஒரு பாவம் இல்லை, 2 பாவம் இல்லை, 3 பாவம் இல்லை, 4 பாவம் அடிக்கிட்டே போய் அவன் பாவம் செய்யறவன்னு தெரிஞ்சிருச்சு, தப்பு செய்யறவன்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை நீங்களோ நானோ என்ன செய்வேன் தெரியுமா? அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது, அவன் தேவனுக்கு தகுதியானவன் அல்ல, அவன் சரியான ஆள் இல்லை, ரொம்ப மோசமான ஆளு, அவன் பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கமே போக மாட்டோம். ஆனா தேவன் அப்படி அல்ல. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் உலகத்துக்கு வந்தார். வியாதியஸ்தனுக்கு தான் வைத்தியன் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது பாவம் செய்ததுனாலே அவன் கெட்டு போகட்டும், எக்கேடே கெட்டு போகட்டும், போய் தொலையட்டும் அப்படின்னு தேவன் விடல. மாறாக நாத்தானை தாவீதினிடத்திலே தேவன் அனுப்பினார். நமக்கு வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தேவன் அனுப்பினார் அப்படிங்கிற வசனங்கள் நிறைய இடத்துல இருக்கு. நிறைய இடத்துல. உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். 430 வருஷம் இஸ்ரவேலர்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம். அவர்கள் தேவனை மறந்தார்கள். அவங்களுக்கு தேவனே தெரியல. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று வணங்கி வந்த அந்த யெகோவா தேவனை அவர்கள் அறியாம போயிட்டாங்க. சந்ததி சந்ததியா அப்படியே மறந்தே போயிட்டாங்க. நல்ல செல்வ செழிப்பா வாழ்ந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்து அவங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சு ஆளோட்டிகள் நிமித்தமாய் அவர்களை வேதனைப்படுத்தும் பொழுது அவர்களை அறியாமலே தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அல்லேலூயா. சரி பாருங்க, தேவனை மறந்துட்டாங்க. ஆனா அவங்கள அறியாமலே என்ன பண்றாங்க? அழுகுறாங்க. எங்களை கூக்குரல்னா எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா? யாராவது இருந்தா எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எங்களுக்கு உதவ மாட்டாரா? அது மாதிரி அவங்கள அறியாமலே தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா அந்த சத்தத்தை கேட்டு மோசேயை அழைத்து, என் ஜனங்கள் எகிப்திலே படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டிகள் நிமித்தமாய் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். ஆயினால உன்னை நான் அனுப்புகிறேன். என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படி அழைத்து வா அப்படிங்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மிகப்பெரிய அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்கும்படி கர்த்தர் மோசேயை அனுப்பினார். அல்லேலூயா. பாருங்க, எப்பவுமே தேவன் ஒரு அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும்படி, அல்லது மனம் திரும்பும்படி, அல்லது அவன் அந்த பாவத்திலிருந்து மீட்கும்படி தேவன் அனுப்புகிறார். ஆனா நம்ம அதை பார்த்து எச்சரிப்பை அடையணும்.
இப்ப தேவன் அனுப்பின உடனே நாத்தான் மேல் போய் சொன்ன உடனே தாவீது இப்படி கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவன் ஏற்கனவே தந்திரமா உரியாவையே கொன்னவன். பத்சேபேல் அடையணுங்கிறதுக்காக உரியாவே கொன்னவன். நாத்தான் வந்து சொன்ன உடனே கோளாரா வேலை உருவி நாத்தான் ஒரு சீவி இருந்தா தீர்ந்தது, வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவனை கேள்வி கேட்க ஆளே இல்லை. ஆனா தாவீது தன் இருதயத்திலே அவன் பாரப்பட்டான், விசனப்பட்டான். தான் செய்த தவறை ஒரு உவமையாய் ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவன் இருதயத்திலே குத்தப்பட்டான். பாருங்க, இன்னைக்கு நம்ம ஏதாவது தவறு செஞ்சிடறோம், ஏதாவது தவறி போயிடுறோம், விழுந்து போயிடுறோம், ஏதாவது பாவத்துல சிக்கிடுறோம். யாராவது நீ இப்படி செய்யாத அப்படின்னு நமக்கு சொன்னா நமக்கு உடனே கோபம் தான் வருது. என்ன பார்த்து எப்படி நீ அதை சொன்ன, நீ எப்படி எனக்கு அப்படி சொல்லலாம்? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னு யாராவது சொன்னா, நீ செய்யறது தப்பு அப்படின்னு யாராவது சொன்னா நமக்கு உடனே என்னதான் பண்ணுது? கோபம் தான் வருது. நம்ம தவறை ஒத்துக்கொள்ள நாம தயாரா இல்லை. யாரு செஞ்சாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, நமக்கு உடனே கோபம் தான் வருது. ஆனா தாவீது அவன் தன்னுடைய மனதிலே அதை உணர்ந்தான். நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்தான். இங்க பாருங்க, அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொண்டு வர்றப்ப 11, 12 அந்த வசனம் பாரு. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் வரப்பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு தண்டனையை அறிவிக்கிறான், ஒரு மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு அறிவிக்கிறான். உனக்கு இப்படி எல்லாம் சம்பவிக்கும், நீ இந்த மீறுதல் செஞ்சதுனால, இந்த பாவம் செஞ்சதுனால இதெல்லாம் உன் வாழ்க்கையில வரும் அப்படின்னு சொன்ன உடனே, எப்படா நீ எனக்கு இப்படி எல்லாம் சொன்ன, எப்படி இதெல்லாம் எனக்கு சொன்ன அப்படின்னலாம் தாவீது கேட்கல. அவன் இங்க பாருங்க, நாத்தான் வந்து தேவன் வந்து ஒரு படக்காட்சியை தாவீது செஞ்ச எல்லா தப்பையும் ஒரு படக்காட்சி மாதிரி அவங்க கிட்ட சொல்றாரு. நாத்தான் தேவன் அனுப்பி இதெல்லாம் இப்படி சொல்றாரு. அதை கேட்ட உடனே தாவீது அப்படியே பாருங்க சரண்டர் ஆகிறார். தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நம்ம ஒரு விஷயத்துல விழும் பொழுது, நம்ம ஒரு விஷயத்துல குளறுபடி ஆகும் பொழுது, ஒரு விஷயத்திலே நாம் தவறு இழைக்கும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம போக வேண்டிய லக்கை குளறுபடி ஆக்கும் பொழுது, நம்ம தவறு என்பதை தைரியமாய் ஒப்புக்கொள்கிற மனநிலை நமக்கு வேணும். யார் ஒரு மனிதன் தவறுன்னு ஒத்துக்கிறானோ அவன்தான் தேவனுக்கு ஏற்ற மனிதன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு மனுஷன் ஒத்துக்கிட்டாதான் அவனை சரி பண்ண முடியும். நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷன் ஒத்துக்கிட்டாதான் அவனை நேர்வழிப்படுத்த முடியும். நான் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னானா அவனை எந்த காலத்திலேயும் சரி பண்ணவே முடியாது. வேதாகமம் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறது? நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி, நம்ம எல்லாருமே பாவம் செய்தோம். யோவான் இப்படி சொல்றார், 1 யோவான் புஸ்தகத்தில், நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம், தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்காது. அப்போ நம்ம எல்லாருமே பாவம் செய்தோம் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். இங்க பாருங்க, ஒரு வேடிக்கை என்னன்னா, நான் பாவம் செஞ்சுட்டேன்,
என்ன தேவன் மன்னிப்பார் அப்படிங்கிறத நான் ஏத்துக்கிறேன். நான் பாவம் செஞ்சுட்டு விழுந்துட்டு நான் மனம் மாறி தேவனிடத்துல ஜெபம் பண்ணினா தேவன் என் பாவத்தை மன்னிப்பார் அப்படிங்கிறத நான் நம்புறேன், நான் ஏத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் அப்படிதான். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்ம விழுந்து போயிட்டா தேவன் மன்னிப்பாருன்னு நம்புறோமா? ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அதே மாதிரி மற்றவர்கள் பாவம் செய்யும் பொழுது தேவன் அவர்களை மன்னிப்பார் என்பதை நம்ம என்ன பண்ண முடியறதில்ல, ஏத்துக்கவே முடியறதில்ல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் பாவம் செஞ்சா என் பாவத்தை நான் ஜெபம் பண்ணி என் பாவத்தை அறிக்கையிட்டா தேவன் மன்னிப்பாருங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் வேற யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்க பாவத்தை தேவன் மன்னிப்பாருங்கிறத நம்ம அது எப்படி மன்னிப்பாரு? அவன் பயங்கரமான மோசமானவன், அவன் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கான், அவனை தேவன் தண்டிப்பாரு. பாருங்க, நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அவங்க அவங்க பாவத்தை மன்னிப்பார் என்பதை நாம் நிறைய வேளைகளிலே நம்புவதில்லை அல்லது ஏற்றுக்கொள்வதில்லை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இங்கே நாத்தான் அந்த காரியத்தை சொன்ன உடனே தாவீதுக்கு பயங்கரமா கோபம் வந்து, யார் அந்த வேலையை செஞ்சது, அவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே நீதான் அந்த மனுஷன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இங்க தாவீது வந்து நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நாத்தானுடைய வார்த்தை என்னன்னு பாருங்க. 13வது வசனம் பாருங்க. 13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கைகளை தட்டி உற்சாகமா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். பாருங்க, நாத்தான் வந்து ஒரு நல்ல தேவ மனிதன், தாவீதுக்கு ஒரு நல்ல நண்பன். எப்படி அப்படின்னா அவன் செஞ்ச தப்பை கண்டித்து உணர்த்துகிறான். அதே சமயத்துல தாவீது மனம் திரும்பின உடனே அவன் நான் செஞ்சது தப்புன்னு சொன்ன உடனே அந்த தப்பு அப்படியே தப்பு தப்புன்னே சொல்லிட்டு இருக்குல்ல, கர்த்தர் நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? உன் பாவம் நீங்க செய்வார். அல்லேலூயா. சரி, இந்த வசனம் பாருங்க. இந்த வசனம் தாவீது உடனே நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்ச உடனே நாத்தான் அப்படி சொல்லிட்டாரா? ஹலோ, நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சேன்னு சொன்ன உடனே கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரா? இல்ல இல்ல இல்ல. இந்த இடைப்பட்ட கேப்ல தாவீது மனம் கசந்து அழுதானாமா. தாவீது தான் செய்த தவறு உணர்ந்து சங்கீதம் 51 எடுத்துக்கங்க. சங்கீதம் 51 என்னென்ன சொல்லி அழுகுறான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. தலைப்பு பாருங்க. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது, பாருங்க, அந்த அந்த உணர்த்தினப்போ இந்த கேப்ல என்ன நடந்திருக்குன்னா இந்த 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 சம்பவம் நடந்திருக்கு. அவர் பாடினா ஏதோ ராகமா பாடிட்டு இல்ல, அவன் அழுது புலம்புன அந்த பாட்டு. அத தேவ சமூகத்துல அவன் அழுது புலம்பினான். பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என்ன அப்படின்னா அவன் அவன் சொல்றாரு பாருங்க, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். பாருங்க, தாவீதுக்கு நல்லா தெரியும், நான் பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மீறிட்டேன், நான் விழுந்துட்டேன், நான் தண்டனைக்குரியவன். என்னுடைய நான் ராஜாங்கிறதுனால, நான் நல்லவங்கிறதுனால, நான் இப்ப திருந்திட்டேங்கிறதுனால தேவன் தன்னை மன்னிக்கும்படி அவன் கேட்கல, மாறாக தேவனுடைய கிருபையின்படி தனக்கு இறங்கும்படி கெஞ்சுகிறார். எத்தனை பேருக்கு தெரியும், தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற ஈவு தான் கிருபை. அல்லேலூயா. தாவீது இந்த சமயத்துல தான் ஒரு பாவி,
கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு. ஆனா அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்க இருக்கிற அரசன் முதல் சாதாரண மனுஷன் வரைக்கும் எல்லாரும் திருந்திடுறாங்க. திருந்திட்டு ராஜா ஒரு கட்டளை போடுறாரு, எல்லாரும் ரட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து தங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், ஒருவேளை கர்த்தர் இந்த தேசத்திற்கு செய்வேன் என்று தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார். ஆடு மாடு எல்லாத்தையும் அங்க ரட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து எல்லாம் டோட்டலா திரும்பிடுறாங்க. டோட்டலா அந்த ஜனங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பிடுறாங்க. பாருங்க, ஒரே வார்த்தை தான், இன்னும் 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சிம்பிளான ஒரு பிரசங்கம் தான். யார் பிரசங்கிச்சாங்க? யோனா. அந்த பட்டணமே மாறிடுச்சு. ஆனா யோனா ஒரு சூரச்செடிக்கு பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு 40 நாள்ல இன்னும் பட்டணம் அழியணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் அந்த பட்டணத்தை மன்னிச்சுட்டேன், அவங்க மனம் திரும்பிட்டாங்க, நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு. யோனாவுக்கு அது விருப்பமே இல்லை. நான் ஒத்துக்க மாட்டேன், அவங்களை அழிச்சுதான் ஆகணும். யோனா, நான் மன்னிச்சிட்டப்பா, நீ எது வரைக்கும் இப்படி எரிச்சலா இருப்ப? யோனா சொல்றார், நான் சாகர வரைக்கும். நம்ம நிறைய பேர் அப்படிதாங்க. இங்க நாத்தான் தாவீதினிடத்துல சொன்ன உடனே தாவீது மனம் மாறிட்டான். அல்லேலூயா. தாவீது மனம் மாறி எழுதின அந்த சங்கீதம் தான் 51வது சங்கீதம். அங்க சொல்றாரு, உன் இரக்கங்களின்படி உன் கிருபையின்படி எனக்கு இறங்கும். பாருங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. இது நாத்தான் சொன்ன உடனே அவன் ராஜாங்கிறத மறந்துட்டு ஒரு சிறு பிள்ளையை போல கதறி அழுதானாம். அவ்வளவு பெரிய ராஜா ஏதோ ஒரு வேகத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவன் தவறு பண்ணிட்டான், தவறு அழிச்சிட்டான். ஆனா ஒரு தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளையை போல அவ்வளவு பெரிய ராஜா கதறி கதறி அழுகிறான். அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். நான் பயங்கர அக்கிரமம். அவங்க சொல்றான் பாருங்க, உண்மையாலுமே ராஜா என்ன சொல்லியிருக்கலாம், நான் அரண்மனையில உலாவுறப்ப அவன் ஒழுங்கா குளிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா? நானும் அவனை கூப்பிட்டு வந்து அந்த உரியாவை போன்னு எத்தனையோ சொன்னேன். நான் ராஜா சொல்றேன், என் பேச்சு கேட்டு வீட்டுக்கு போயிருக்கணுமல்ல, போயிருந்தா அவன் செத்திருக்க மாட்டான் அப்படின்னு கூட சொல்லி இருக்கலாம். ஆனா தாவீது தேவ வார்த்தைகளின் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கதறி அழுகிறான். பாருங்க, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க தேவ சமூகத்துல மனம் கசந்து அழுகிற உங்கள் பாவத்திற்காக, உங்க மீறுதல்களுக்காக, நீங்க செய்த அக்கிரமங்களுக்காக, அல்லது ஏதோ நான் தவறிட்டேன், உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்ளாதீங்க. உங்க பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாவத்தை மறைச்சோம்னா வேதம் சொல்லுறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். இப்ப சொல்லுங்க, தாவீது ஏன் இரக்கம் பெற்றான் தெரியுமா? அவன் பாவங்களை அறிக்கையிட்டான். அவன் சொல்றான் பாருங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. தாவீது சொல்றான், என் அக்கிரமம் நீங்கணும், நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன். பாருங்க, அவன் பெரிய ராஜா, அவன் என்ன வேணும்னாலும் பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருந்தது. ஆனா தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிட்டான். யோசேப்பு கூட பாருங்க, அவனுக்கு நல்ல ஒரு பாவம் செய்கிற சந்தர்ப்பம் இருந்தது. அந்த போர்த்திபாரனுடைய மனைவி அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறப்போ அவன் சொல்றான், அதெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டு அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் இங்கதான் பாவம் செய்யறேன். ஆனா அது யாருக்கு விரோதமான பாவம்? கர்த்தருக்கு விரோதமான பாவம். பாருங்க, நம்ம நிறைய சமயத்துல நிறைய பாவங்களை நம்ம செஞ்சிருவோம். சில சமயத்துல தவறிடுவோம். சில பிரசங்கள் பாருங்க, நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சில விசுவாசிகளுக்கு கோபம் வந்துருது. நீங்க கோபப்படுங்கிறதுக்காக நீங்க அதுல
என்பதற்காக தேவனுடைய வார்த்தை அல்ல. தயவு செஞ்சு நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா தப்பு. நீங்க அந்த பாவத்திலே நிலைத்திருந்திருக்க கூடாது, அதிலிருந்து மீண்டு வரணும் என்பதற்காக தான் ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ பிள்ளையினுடைய இருதயத்திலே மதியீனம் ஒட்டி இருக்கும். குழந்தைங்க அடிக்கிறாங்க, அப்பா அம்மா எடுத்து அடிக்கிறாங்க, தண்டனை கொடுக்குறாங்கன்னா எதுக்கு? செத்து தொலையிட்டு அப்படின்னா, இப்படி எப்படியாவது சாகட்டும் அப்படின்னு அடிக்கிறாங்க. எதுக்காக அடிக்கிறாங்க? மறுபடியும் அந்த தப்பை செஞ்சிடக்கூடாது, அந்த பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்றுதான். நான் சொல்றேங்க, தேவனும் நம் பாவத்தில் நிலைத்திருக்க கூடாது, அவைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். இங்கே தாவீது விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தான் நாத்தானை அனுப்பினார். இப்போ நாத்தான் சொன்ன வார்த்தை கேட்ட உடனே தாவீது அதை ஒத்துக்கிறான். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்ட்டு அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு. உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் அப்படின்னா, அப்புறம் உமக்கு மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரின்னு சொல்லிட்டு, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும் அப்படின்னு ஜெபம் பண்ணா. 3வது வசனம் பாருங்க, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சில பாவம் பாருங்க, நமக்கு முன்னால் நின்னா நம்ம பரிசுத்தமா வாழவே முடியாது. பாருங்க, நம்ம செஞ்ச தப்பு சில சமயத்தில் நம்ம கண்ணு முன்ன வந்துகிட்டே இருக்கும். நீ இப்படி பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட, நீ தேவனுக்கு உகந்தவன் அல்ல, நீ போய் எப்படி சர்ச்சுக்கு போற, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறியே, நீ இந்த காரியத்துல ஒழுங்கா இருந்தியா? நம்ம நினைக்கிறது மாத்திரமல்ல, சில பேர் நம்மள அப்படி சொல்லிட்டே இருப்பான். அவன் என்ன யோக்கியதான், அவன் என்ன யோக்கியதான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம இருதயம் சில சமயத்துல அது நிமித்தமாய் துவண்டு போகும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு பெரிய மீட்டிங்கு போனாராமா. பெரிய மீட்டிங் போறப்போ திரளான மழை வர பெய்யுது, நிறைய ஜனங்க வர போறாங்க. இவர் ஜெபம் பண்றாரு, அந்த கிராமம் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு. திடீர்னு பார்த்தா அவர் சொல்றாரு, திடீர்னு பார்த்தா சாத்தான் என்ன ஒரு உணர்வுக்குள்ள தள்ளுறான். சாத்தான் வந்து என்னோட பேசுறான், நீ பயங்கரமான பாவி, நீ இதெல்லாம் பண்ணுன அப்படின்னு உடனே இந்த போதகருக்கு என்னன்னா அந்த உணர்வு அப்படியே வந்து இவரால் ஜெபிக்க முடியல. அந்த பிரசங்கத்துக்கு என்ன பிரசங்கம் பண்றதுன்னு இவரால் முடியல. கொஞ்ச நேரம் தடுமாறி போயிட்டாராம். ஏன்னா சாத்தான் இவன் வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையும் அப்படியே சொல்றாரு. ஒரு பட்டியல் மாதிரி போட்டு இதெல்லாம் செஞ்சு அப்படின்னு சொன்னா அந்த பாஸ்ட் மறைக்கவும் முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அதே மாதிரி தான், ஆமா நான் செஞ்சேன், ஆனா இதெல்லாம் செஞ்ச நீ எப்படி பிரசங்கிக்க முடியும், உனக்கு என்ன யோக்கியது இருக்கு அப்படின்னு கேட்டார். சாத்தா கேட்டான். இவர் பயங்கரமா தடுமாறி நிக்கிறாரு. அப்போ ஆவியானவர் இன்னும் நிறைய பாவ காரியங்களை சொல்லி, இது மட்டும் இல்ல மகனே, நீ இன்னும் இதை விட நிறைய செஞ்ச, ஆனா இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தினாலே நான் மன்னித்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ள வரணும் பாருங்க. அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மன்னிச்சுட்ட, ஆயினால நான் சொல்றேன், நீ போய் என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, தாவீது அவரே சொல்றாரு பாருங்க, என் மீறுதல்கள் நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சங்கீதம் 32ல கூட பாருங்க ஒரு வசனம் இருக்கு. இல்ல 3வது வசனம் பாருங்க, நான் அடக்கி வைத்த மட்டும், தயவு செய்து கவனிங்க, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அந்த பாவத்துக்காக நித்தமும் கதறி அழுகிறாரு. எலும்புகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, உறைந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. இரவும் பகலும் அவர் ஜெபிக்கிறாரு, ஆனா அந்த பாரம் அவனுக்குள்ள இருக்கு, பாவ பாரம் அவனுக்குள்ள இருக்கு. அவனால ஒண்ணுமே தாங்கவே முடியல. ஆனா அறிக்கை செஞ்சு பார்க்கிறான், ஆனாலும் என்ன பண்ண முடியல, மீளவே முடியல. 5வது வசனம் பாருங்க, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். சில சமயத்துல பாருங்க, பாவம் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது, பாவ எண்ணங்கள் நம்மளை நீ இதை செஞ்சுன்னு உணர்த்தும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாது, தொடர்ந்து பரிசுத்தத்துல வாழ முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, தேவனுக்கான கிரியைகளை எதையுமே செய்ய முடியாது. நீங்க ஒருவேளை அப்படி இருக்கிறீங்கன்னா தயவு செய்து தாவீத மாதிரி உங்க உங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்க. நீங்க உங்களுக்குள்ளே போட்டுக்காதீங்க. நீங்க உங்களையே, நான் ஒன்று சொல்றேன், உங்களை நீங்களே நீதிமான் ஆக்க ஒருபோதும் முடியாது. இயேசுவின் ரத்தம் மாத்திரமே உங்களை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் மாத்திரமே உங்க பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளது. இங்க தாவீது எழுதுறப்ப சொல்றாரு பாருங்க, 1வது வசனம் 2வது வசனம் 32. எவனுடைய மீறல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். 2வது வசனம் பாருங்க, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். தாவீதுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னித்தார். அல்லேலூயா. தாவீது பாவம் செய்யல அப்படின்னு அல்ல, பாவம் செஞ்சான். ஆனா தேவ எச்சரிப்பை பார்த்து அவன் மனம் கசந்து அழுது தன் பாவங்களை அறிக்கை செய்து இரக்கத்திற்காக கெஞ்சினான். இன்னும் பாருங்க, 51ஆம் சங்கீதத்துல இன்னும் ஒரு 2 வசனத்தை நான் படிச்சிடறேன். அவரு இன்னும் என்னென்ன சொல்லி ஜெபிச்சார் அப்படிங்கிறத பாருங்க. 4வது வசனம் பாருங்க, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உம் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அடுத்து பாருங்க, 9, 10, 11 பாருங்க. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பாருங்க, இங்கே ஏற்கனவே சவுலுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? சவுல் பாவம் செஞ்சதுனால தாவீதுனுடைய பாவத்தையும் சவுலுடைய பாவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா தாவீது தான் மிகப்பெரிய பாவி. ஒரு பாவம் அல்ல, 1, 2, 3, 4 அடிக்கிட்டே போனான், கொலையோட செஞ்சுட்டான். ஆனா சவுல் என்ன பண்ணா, சில மிருக ஜீவன்கள் உச்சிதமானது அப்படின்னு சொல்லி அதை கொல்லாம வச்சுட்டான், அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு பார்த்தோம்னா எதுதான் பெரிய பாவம்? ஆனா இந்த பாவத்தை தேவன் தாவீதுக்கு நாத்தானை கொண்டு உணர்த்தும் பொழுது தாவீது மனம் மாறி நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு தன்னை மன்னிக்கும்படி ஜெபித்தான். ஆனா சவுல் அப்படி இல்லை. சவுல் அவனுக்கு ஒரு பெருமை, நான் ராஜா, நான் என்ன சொன்னாலும் அதுதான், அதனால என்ன, நீ பலியை நடத்து, பலியை விட கீழ்ப்படியதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியும், மொத்தத்தில் நான் ஜெயிக்கணும், நான் ராஜாவா இருக்கிறேன், நான் சொல்றதா கேட்கணும். சவுலுக்கு அந்த கெஞ்சுகிற தேவனிடத்திலே தன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் எல்லாம் சவுலினிடத்துல இல்லை. அவன் மன்னிக்கும்படி கெஞ்சவும் இல்லை. ஆனா தாவீது தேவனிடத்திலே கதறி அழுது ஜெபித்தார், கெஞ்சினான். நான் 2 மனுஷர்களை உங்ககிட்ட காட்டுறேன், எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது இயேசுவனுடைய சீசர்களில் 12 பேரு, அதுல 2 பேரு மீறுதல்களுக்கு உட்பட்டுட்டாங்க. இதே மாதிரிதான் பாவம் செஞ்சுட்டாங்க. என்ன பாவம் அப்படின்னா, ஒருத்த காசுக்காக என்ன பண்ணிட்டான், இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். அது பாவமா? பாவம் தான், மிகப்பெரிய பாவம். அதாவது எவன் நிமித்தம் இடர்கள் வருதோ அவனுக்கு ஐயோ. சீசர்கள் எல்லாம் இயேசுவை தேடுறப்ப இவன் மட்டும் தனியா போய் பரிசேயர் சதுசேயர் மூப்பர்கள் இடத்துல பணத்தை வாங்கிட்டு நான் காட்டி கொடுக்குறேன். அது எப்படி? நான் முத்தம் வைக்கிறேன், யாரு முத்தம் வைக்கிறேனோ அவர் தான் இயேசு, நீங்க பிடிச்சிக்குங்க, நான்லாம் மறுபடியும் யார் என்னன்னாலும் நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் சொல்லிட்டாங்க, இந்த காசு வாங்கிட்டு நீ முத்தத்தை மட்டும் வச்சுட்டு பாட்டுக்கு வேலையை பாரு,
அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ அதே மாதிரி இயேசுவை முத்தம் வச்சு காட்டி கொடுத்தா, இயேசு முத்தம் வைக்கிறப்ப கேட்கிறாரு, சிநேகிதனே, நண்பா, என்ன போய் முத்தத்தினாலேயா காட்டி முத்தம் என்பது ஒரு அன்பின் மிகுதியினால கொடுப்பது, அன்பு பரிமாறிக்கொள்வதுதான் முத்தம். முத்தம் வச்சு காட்டி கொடுக்கிறியே அப்படின்னு உடனே அவனுக்கு அந்த அந்த வார்த்தை அவன் உள்ளத்துல கண்டிப்பா என்ன இருக்கும், குத்தப்பட்டிருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் அவன் போய் நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு அவன் அவன் மனம் மனம் மாறிட்டான், மனம் கசந்துட்டான். ஆனா அவன் போன இடம் பாருங்க வேற. இயேசுவின் இடத்துல போய் கேட்கறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. இயேசுகிட்ட மன்னியும் அப்படின்னு கேட்கறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. மாறாக சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர், அந்த பிரதான ஆசிரியர்கள், மூப்பர்கள் அவர்களிடத்துல தேவாலயத்துல போய் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். உண்மையாலுமே இது நல்ல வார்த்தை தானே? மனம் திரும்பினதுக்கு அந்த அதுல இருக்கா, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன். அதனால இந்த 30 வெள்ளிக்காசு அவர் எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒப்பந்தம் என்ன, நீ முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கறதோட உன் வேலை முடிஞ்சிருச்சு. நாங்க 30 வெள்ளிக்காசு கொடுத்தோம்னா எங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அவ குற்றம் செஞ்சாரோ இல்லையா அதெல்லாம் நியாயசனம் பார்த்துக்க, அதை நாங்க பார்த்துக்கிறோம், அதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை. அது அவங்க சொல்லிட்டாங்க, அது உண்பாடு. இந்த எனக்கு இந்த காசு வேணாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உண்பாடு. நீ காட்டி கொடுத்தது நாங்க பிடிச்சாச்சு, இனிமேல் நாங்க பார்த்துக்குவோம். அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறது நியாயசங்கம் விசாரிக்கும். இப்ப அவன் என்ன பண்ணா, தேவாலயத்தில் அந்த பணத்தை போய் எரிஞ்சிட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். பாருங்க, இயேசுவின் இடத்துல போறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, நாண்டு கொண்டு செத்தான். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரு ஒரு பாவம் செஞ்சிட்டோம், ஒரு பிரச்சனையில சிக்கிட்டோம், வழி தவறி போயிட்டோம் அப்படின்னா அவர்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்ப்பதில்லை. நிறைய பேரு சாவு தன்னுடைய பாவத்தை மன்னிச்சிடும், அல்லது செத்துட்டா அதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. செத்துட்டா அதுக்கப்புறம் தான் அவங்க மேல பழியே வரும். ஹலோ, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சாவு நிரந்தரமானது அல்ல. தேவன் நம்மை மன்னிக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்கு வேணும். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அவன் இரக்கம் பெறுவான். நம்ம அறிக்கை செய்து விட்டு விடணும், பைபிள் அதுதான் சொல்லுது. ஆனா இங்க யூதாசு அறிக்கை செஞ்சான், எல்லாமே பண்ணான், இயேசு குற்றமற்றவர் எல்லாமே சொன்னான். ஆனா அவன் பண்ணின தப்பு என்ன, நாண்டு கொண்டு செத்தான். இது நான் சொல்ற மாதிரி சவுல் மாதிரி அவன் தேவனிடத்துல திரும்புறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ஆனா அதே பாருங்க, பேதுரும் அதே மாதிரிதான் மறுதளிச்சிட்டான். இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னால நீ என்ன பண்ணுவ, 3 தடவை என்ன மறுதளிச்சிருவ அப்படின்னு அவர் சொன்னாரு. எல்லாரும் உங்களை விட்டா கூட, என் உயிரே போனா கூட உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன், சாவுல கூட நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னா. அப்பதான் அவர் சொன்னார், இல்லப்பா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ இப்படி பாருங்க. எல்லா சூழ்நிலையும் தெரியும், நம்ம விழுந்துருவோம், நம்ம வாயில வார்த்தை பிறக்காத முன்னாவே நம்ம என்ன பேச போறோம்னு தேவனுக்கு தெரியும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். பேதுருக்கு அப்படி சொன்னாரு. ஆனா அவன் விசாரிக்கிறப்ப 3 தடவை மறுதளிச்சுட்டான். 3 தடவை மறுதளிச்ச உடனே இயேசு சொன்னதை நினைவு கூர்ந்து, அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, இயேசு சொன்னதை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுது அவன் இயேசுவை நோக்கி பார்த்தான். இயேசு அவரை பார்த்தாரு பாருங்க, 3 தடவை சேவல் கூறணும்னு பேதுருவை பார்த்தாரு. அவன் அப்படியே இதாயிட்டான், மனம் கசந்து அழுதான். பாவி, அவன் தேவனை நோக்கி பார்த்ததுனால அவன் பிழைத்து கொண்டான். அவனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். இங்க தாவீது தன் பாவி என்ற உடனே நாத்தா மேல குறையா நினைக்கல, நாத்தான குறை சொல்லல, நாத்தான திட்டல, எதுவுமே பண்ணல. மாறாக அவர் மனம் கசந்து அழுது, ஏற்கனவே சவுலுடைய வாழ்க்கையில தேவ ஆவி சவுலை விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் ஒரு மதி இழந்தவனாய்,
புத்தி பேதலிச்சவனாய் ஒரு பைத்தியம் போல அவன் அவன் திரிஞ்சதை ஏற்கனவே தாவீது பார்த்திருக்கிறான். எப்பெல்லாம் சவுலுக்கு அந்த பொல்லாத ஆவி வந்து பிடிக்குதோ அப்போ தாவீது போய் தான் இசைக்கருவி வாசிச்சு அதுல இருந்து அவனை ரிலீவ் ஆக்க வேண்டியதா இருந்தது. அப்போ ஒரு ராஜாவா இருந்து தேவ ஆவி இல்லாம ஒரு ராஜா பட்ட பாடு என்னங்கிறது யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு, உம்முடைய ஆவியை மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துறாதீங்க அப்படிங்கிறார். உம்முடைய பரிசுத்த ஆவியை, உயிரை அவர் சொல்லல, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதேயும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு போயிட்டா நம்முடைய நிலைமை மோசமா போயிருங்கிறது தாவீது அறிந்திருந்தார். அன்புக்குரியவர்களே, தாவீது தேவனிடத்திலே கதறி இதெல்லாம் ஜெபித்ததுதான் அந்த நேரம், அந்த கேப். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொன்னாரல்ல, அந்த கேப்ல இதெல்லாம் சொல்லி அழுததுனால அப்புறம் தான் நாத்தான் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு தீங்கு வராம உன்னை பாதுகாப்பாரு, உன்னை ரட்சிப்பாரு, காப்பாற்றுவாரு. அன்புக்குரியவர்களே, நம்ம சூழ்நிலைகள் மாறும் பொழுது, விழுந்து போகும் பொழுது, தவறிழைக்கும் பொழுது, நம்ம பாவத்தை உணர்ந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி தேவனிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கிறோமா? இல்ல யாருக்குமே தெரியாது அல்லது நம்ம தைரியத்துல நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே அறிக்கையிடாம உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டு வாழ்கிறீர்களா? நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிட்டா இரக்கம் பெறுவீர்கள். அங்க பாருங்க, அந்த வசனம் பாருங்க, அருமையான வார்த்தையா இருக்கிறது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம உணர்ந்தா போதும், நம்ம அறிக்கையிட்டா போதும், நம்ம மனம் திருந்தினா போதும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் இப்படி பார்க்கிறோம், நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நம்ம மனம் திரும்பணும்னா நம்ம அதை செய்யணும். பாருங்க, இன்னைக்கு இங்க தாவீதுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. நாத்தான்வேல் ஒரு நல்ல நண்பன், அது இல்லாம நிறைய சிநேகிதர்கள் அவனுக்கு இருந்தாங்க. ஆயினால அவன் அந்த சமயத்துல விழுந்து போகாம ஒரு நல்ல எச்சரிப்பை சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி தாவீதை உணர்த்தினதுனால அவன் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு மனம் மாறினதுனால அவன் பிழைத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தவறிழைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சிறந்த நண்பன் யாரு? யாருங்க உங்களுக்கு சிறந்த நண்பன்? நான் சொல்லட்டான், நீங்க எல்லாம் தேவ பிள்ளைகள், உங்களுக்கு சிறந்த நண்பன் யாருன்னா சபைதான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் உங்கள் குறைகள் எதுவானாலும் சரி தேவனிடத்திலே மன்னிக்கும்படி உங்களுக்காக பரிந்து பேச ஆயத்தமாக இருக்கிறார்கள். சபைதான் இன்னைக்கு நம்ம ஒருவருக்காக ஒருவர் தாங்கி ஜெபிக்கிறதா இருக்கிறது. அதனால நீங்க பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க விழுந்து போயிட்டுன்னு சொல்லி யூதாஸ் காரியோத்து செய்த மாதிரி தவறான முடிவுகளுக்கெல்லாம் போக தேவையில்லை. நீங்க ஒருவேளை விழுந்து போயிட்டா மனம் திரும்பி தேவனிடத்தில் அறிக்கையிடுங்கள், மனம் மாறி தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. நான் இதுல இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். டைம் எவ்வளவுங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு சில சமயத்துல பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருது, மன்னிச்சாச்சு அப்படின்னு சொல்லிடுறோம்னு வச்சுக்கோ. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ண உடனே அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. சரி, அதுக்காக உடனே டைன்னு எல்லாமே மாறிடுன்னு நினைக்கிறீங்களா? நான் தெரியாம என் கையில் ஒரு வாளாலேயோ கத்தியாலோ ஒரு காயம் பண்ணிட்டேன், ஆனா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படியே அந்த புண்ணு அப்படியே தாங்கி மறைஞ்சிருமா? நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னதுனால நான் தெரியாம ஒரு நெருப்பை தொட்டுறேன், என் காயத்தை
ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அந்த கொப்பளம் எல்லாம் இல்லாம அப்படியே மறைஞ்சிருன்னு நினைக்கிறீங்களா? நான் தெரியாம இந்த பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே அப்படியே தேவன் கையினும் எல்லாம் மறைச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா, பாவம் தெரியாம பண்ணினாலும் பாவத்துக்குன்னு ஒரு சில அதாவது வலிமை இருக்கிறது. அது சில சமயத்துல நம்முடைய நற்பெயரை கெடுத்து விடும். பாவத்தினுடைய வல்லமை நீங்க திருந்திரலாம், நீங்க அறிக்கை செய்து விட்டுறலாம், நீங்க அந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டுடலாம், எல்லாமே செஞ்சிடும். ஆனா அந்த பாவம் உங்க நற்பெயரை என்ன பண்ணும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் நற்பெயரை கெடுக்கும், கெடுத்து விடும். அந்த தழும்பு ஆறாதல்ல, நான் சொல்றது அந்த புண்ணு தழும்பு ஆறாது, வடு ஆறாதல்ல, நற்பெயரை கெடுத்து விடும். அதனுடைய விளைவு சில மரணங்களை கூட கொண்டு வரலாம். நம்ம சில தண்டனைகள் கூட வரலாம். தாவீது அந்த பாவம் செஞ்சதுனால அடுத்து வசனம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தண்டனை. அந்த பாவத்தின் விளைவாய் பிறந்து அந்த குழந்தை தேவன் அடித்தார்னு இருக்கு. கர்த்தர் அந்த குழந்தைய என்ன பண்ணாரம்மா? 15வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. சரி, இப்ப நான் இப்படி பிரசங்கம் பண்றேன், அப்ப கர்த்தர் அடிப்பாரா உதைப்பாரா? ஐயோ, அவர் நல்லவர்னு தான் நான் அவர் தேட வந்தேன், அவர் நல்லவர்னு தானே சொன்னீங்க, இப்ப அடிப்பாரு உதைப்பாருன்னு சொல்றீங்களே. அதாவது என்ன அப்படின்னா, தேவன் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது, தேவன் நம்மை மன்னிக்கும் பொழுது, நாம் செய்த பாவங்கள் சில அது அது வந்து நம்மளை தாக்க தான் செய்கிறது, பலவீனப்படுத்த தான் செய்கிறது. இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்குவோம். கொலை பண்ணிட்டான், போலீஸ் எல்லாம் இவன் கொலை பண்ணிட்டான்னு ஆயிடுச்சு. ஆனா அவன் வந்து சர்ச்சில் வந்து, ஐயோ நான் கொலை பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படிங்கிறான். பிரகாரம் தான். ஆனா அவன் விசுவாசிச்சதுனால நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்றேன். ஞானஸ்தானம் கொடுத்த உடனே போலீஸ் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டான், இவனை இனிமேல் விட்டுறலாம் அப்படின்னு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, சட்டம் என்ன பண்ணும்? தண்டனை கொடுக்கும். அவன் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாரா இருக்கணும். ஆனா ஒண்ணு, அந்த தண்டனை நிரந்தரமானது அல்ல. அவன் மனம் திரும்பினதுனாலே, அவன் மனம் மாறினதுனாலே இனி வருகிற வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, தாவீது அந்த குழந்தைய அடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் சாலமோன் என்கிற மிகப்பெரிய ஞானியை குழந்தையாய் கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தேவன் நீங்கள் விழுந்து போகும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது அவருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு எச்சரிப்பாரானால், நீங்கள் தயவு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனிடத்தில் இரக்கத்தை கேளுங்கள். தேவன் உன்னை மன்னிக்கும்படியாய் மன்றாடுங்கள், கெஞ்சுங்கள். தேவனுடைய ஆவி உங்களை விட்டு அவர் எடுத்து போடாதபடி தாவீதை போல கதறி அழுது ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மன்னிப்பார், உங்களை பிழைக்கும்படி செய்வார். ஆனாலும் அந்த பாவத்தினுடைய விளைவு தண்டனை உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது நீங்கள் அதை பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. கொஞ்சங்காலம் சோதிக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் தேவனுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்கிறார், உங்களை அவர் சுத்திகரிக்கிறார். ஆனா உங்க நீங்க செஞ்ச பாவம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில, அதாவது மழை பெஞ்ச உடனே பாத்தீங்கன்னா சில தூறல்கள் இருக்கும். மழை பெஞ்சு அடங்கிரும், மழை நின்றுருச்சு. ஆனா நீங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா நிறைய சேதாரம் ஆயிருக்கு, அங்கங்க தண்ணி எல்லாம் வத்திருக்கு. அது வடிய கொஞ்ச நாள் ஆகுமா ஆகாதா? ஹலோ, வாழ்க்கையில நீங்கள் பூரண விடுதலை அடைய கொஞ்ச நாட்கள் ஆகலாம். ஆனா தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். உங்களுக்கு அவர் மன்னித்தார் என்கிற நிச்சயம் வேணும். தேவன் என்னை மன்னித்தார், அவர் என்னை குணமாக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நிச்சயம் தாவீதுக்கு இருந்ததினாலே அவன் பிழைத்தான்.
உங்களுக்கும் அப்படிப்பட்ட நிச்சயம் இருக்குமானால் கர்த்தர் உங்களையும் பிழைக்க செய்வார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம்.